ஜாக்கி, என்ன ஜாக்கி, எல்லாரும் வந்துட்டோம், மாயாவை இன்னும் காணோம். உங்ககிட்ட ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணாளா? என்கிட்ட அவ எதுவும் சொல்லல மீனு. ஒருவேளை அவ லேட்டா வருவான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். குட் மார்னிங் பசங்களா, எல்லாரும் வந்துட்டீங்களா? சரி, ஓகே, நம்ம அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாக்கி, என்ன யாரோ மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு, கிளாஸ்ல யாரும் அப்சென்ட்? மாயா தான் மிஸ், இன்னும் வரல. ஆனா என்ன ரீசன்னு தெரியல மிஸ். அப்படியா? கிளாஸ் லீடர் நீ தானே ஜாக்கி, உன்கிட்ட எதுவும் இன்ஃபார்ம் பண்ணலையா? லீவ் லெட்டர் ஏதாவது கொடுத்தாளா? இல்ல மிஸ், என்கிட்ட எதுவும் இன்ஃபார்மும் பண்ணல, லீவ் லெட்டர் எதுவுமே கொடுக்கவும் இல்ல மிஸ். சரி, ஓகே, லீவ் இட். மாயா வந்தா பார்த்துக்கலாம். இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், மே ஐ கம் இன்? என்ன மாயா, கிளாஸ்க்கு ஏன் இவ்வளோ லேட்? என்ன ஆச்சு? மிஸ், என்னோட பேக்ல ஜிப் அறுந்துருச்சு மிஸ். அதை சரி பண்ணவும் முடியல, அதனால இந்த பேக் தச்சு எடுத்துட்டு வர லேட் ஆயிடுச்சு மிஸ். அப்படியா? சரி, ஓகே, உள்ள வாமா, வந்து உன் பிளேஸ்ல உட்காந்துக்கோ. தேங்க்யூ மிஸ். ஏ, அங்க பாருங்க, மாயாவோட பேக்ல ஜிப்பு பிஞ்சிருச்சா. அவ என்ன பேக் போட்டு வரான்னு பாருங்க. பசங்களா, சைலண்டா இருங்க. எனக்கு இப்போதான் ஹெச்எம் கூப்பிட்டதே ஞாபகம் வந்துச்சு. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் சைலண்டா இருக்கணும். மாயா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சுன்னா எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நீங்க வருவியோ மாட்டியோன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இல்ல மீனு, காலையில புக்ஸ் எடுத்து வைக்கும்போது தான் ஜிப்பு பிஞ்சிருச்சு. அதனாலதான் யாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ண முடியல. மாயா, அதனாலதான் இந்த கோணி பையை எடுத்துட்டு வந்திருக்கியா? பார்க்கவே காமெடியா இருக்கு மாயா. ஜாக்கி, இங்க வந்து மாயா பேக பாரேன். அட ஆமா அபி, நீ சொல்றது கரெக்டு தான். ஏதோ அரிசி மூட்டையில அரிசி எல்லாம் எடுத்து போட்டு தூக்கிட்டு வந்த கோணி பை மாதிரி இருக்கு. பார்க்கவே காமெடியா இருக்கு. ஜாக்கி, அபி, இதெல்லாம் ரொம்ப டூ மச். மாயாவும் நம்ம ஃப்ரெண்டு தான், ஏன் இப்படி கிண்டல் பண்றீங்க? என்னது 2 மச்சா? 3 மச், 4 மச், 5 மச் வரைக்கும் கூட நாங்க பண்ணுவோம். இங்க பாரு எப்படி காமெடியா இருக்குன்னு, கோணி பை மாதிரி. இதெல்லாம் யாராவது ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வருவாங்களா? மாயா, உங்க வீட்டுல புது பேக் வாங்க கூட காசு இல்லையா? ஜாக்கி, அப்படி சிரிக்காத ஜாக்கி. நானும் உங்களை மாதிரி அழகான பேக் தானே வச்சிருந்தேன். அது ஜிப்பு பிஞ்சிருச்சுன்னா இந்த பேக் அர்ஜென்ட்டுக்கு வீட்டில் கொடுத்தாங்க. நீங்களே இப்படிலாம் கிண்டல் பண்ணீங்கன்னா நான் நாளைக்கு இந்த ஸ்கூலுக்கே வரமாட்டேன். நீ ஸ்கூலுக்கு வந்தா என்ன, வரலைன்னா எங்களுக்கு என்ன? இந்த மாதிரி கேவலமான கோணி பை எடுத்துட்டு வந்தேன்னா நாங்க கிண்டல் பண்ணதான் செய்வோம். ஜாக்கி, கிண்டல் பண்ணது போதும், அமைதியா பிளேஸ்ல உட்காரு. மேம் வரப்போறாங்க. ஜாக்கி, அங்க நின்றுட்டு என்ன கலாட்டா பண்ணிட்டு இருக்க? ஒரு 5 மினிட்ஸ் ஹெச்எம் பார்த்துட்டு வர்றதுக்குள்ள இப்படிதான் பண்ணுவீங்களா? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல உட்காரு. கலாட்டாலாம் இல்ல, சும்மா விளையாண்டுட்டு இருந்தோம் மிஸ். என்னை எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. மாயா, என்னம்மா இப்படி அழுதுட்டு இருக்க? நான் தான் நீ லேட்டா வந்ததுக்கு ஒண்ணுமே சொல்லலையே, எதுக்கு அலற? எனக்கு ஸ்கூலுக்கு வரவே பிடிக்கல மிஸ். நாளைல இருந்து நான் ஸ்கூலுக்கே வர மாட்டேன். ஸ்கூலுக்கே வர பிடிக்காத அளவுக்கு யார் உன்னை என்ன சொன்னாங்க? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? மீனு, நீ சொல்லு, என்ன நடந்துச்சு? ஜாக்கி, போச்சு, மீனு உன்னை மாட்டி விட போறா. மிஸ், ஜாக்கி தான் மிஸ் எல்லாத்துக்கும் காரணம். மாயாவோட பேக கோணி போய் அரிசி, உன்னால புது பேக் கூட வாங்க முடியாதான்னு கிண்டல் பண்றாங்க மிஸ். ஜாக்கி, என்ன இது? நீயா இப்படியெல்லாம் பேசுனது? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸ்டாண்ட் அப். மிஸ், சும்மா விளையாட்டுக்கு தான் மிஸ் கிண்டல் பண்ணேன். விளையாட்டுக்கு கிண்டல் பண்ற விஷயமா இது? மாயா பாரு எப்படி அழுதுட்டு இருக்கான்னு. நீ ஸ்கூல்ல இதான் கத்துக்கிறியா? நல்ல விஷயங்கள் எவ்வளோ கத்துக்கிட்டு போகணும். இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை ஜாக்கி. சாரி மிஸ், இனிமே இப்படி பண்ண மாட்டேன் மிஸ். அந்த சாரியை எனக்கு சொல்லாத, மாயா கிட்ட சொல்லு. அவதான் உன்னால ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கா. சாரி மாயா, ஏதோ தெரியாம கிண்டல் பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். சாரி மாயா. நீ என் ஃப்ரெண்டு தானே, பரவாயில்ல விடு ஜாக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.